வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓரியன்ட் எலக்ட்ரிக் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நல்ல கம்பெனிகளை நம்ம சேனல்ல அனலைஸ் பண்ணி போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட அனலைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்னெல்லாம் மக்கள்கிட்ட சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோல கடைசியில பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அனலைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4451 கோடி ரூபா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 209 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பாத்தீங்கன்னா 284 ரூபா வரையும் போயிருக்கு. லோ பாத்தீங்கன்னா 189 ரூபா வரையும் லோ வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பாத்தீங்கன்னா 124 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 38% வந்து ப்ரொமோட்டர் அவங்களே அவங்க ஷேரை ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 2.20% வந்து சேல்ஸ் growth இருக்கு. இந்த கம்பெனி ரிசர்வ் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 594 கோடி ரூபாய் ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 87 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் growth பாத்தீங்கன்னா 2682 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்றாங்க. இந்த கம்பெனி ஷேரை வந்து இவங்க பிளெக்ஸ் பண்ண கிடையாது. நம்ம பார்த்த வரையுமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி லாங் டைம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2018ல 127 ரூபா அந்த ரேஞ்சிலே இருந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா 200 ரூபா ரேஞ்சில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஹை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா வரையும் ஹை போயிட்டு இப்போ வந்து 200 ரூபா ரேஞ்சில கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 2018ல தான் உள்ள வந்திருக்காங்க. இந்த கம்பெனி என்ன மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, என்ன சேல்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தாதான் ஒரு லாங் டைமுக்கு இந்த கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சார்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஷேர் மார்க்கெட்ல வந்த கம்பெனி கிடையாது. இப்போ 2018ல இருந்து அவங்க ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த சார்ட்டை வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம பெருசா அனலைஸ் பண்ண முடியாது. இவங்க என்ன ப்ராஃபிட்லாம் பண்றாங்க அதை பொறுத்து இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ற பொருளை பொறுத்து நம்ம வந்து லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம யோசிக்கலாம். இந்த கம்பெனியோட இயர்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கலாம். 2017ல அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 216 கோடிக்கு பண்ணிருக்காங்க. 18ல 1600 கோடி, 19ல 1800 கோடி. இப்படியே வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இப்போ மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா 2529 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 2017ல 12 கோடி பண்ணவங்க 2018ல 64, அதுவும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ மார்ச் 2023ல பாத்தீங்கன்னா 79 கோடியும் வரக்கூடியதுல 87 கோடியும் தான் ப்ராஃபிட் வர இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 2021, 22 பாத்தீங்கன்னா 120 கோடிங்கிற ஒரு இவங்க பண்ணதிலே அதிகமா பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா இந்த கம்பெனி லாங் டைம்ல ஒரு நல்ல லெவலுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். அதுல ரிசர்வ் பாரோவிங்ஸ் நம்ம முக்கியமா பார்க்கணும். இவங்க எவ்வளவு ரிசர்வ் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 594 கோடி ரூபாய் ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் பாத்தீங்கன்னா 124 கோடி ரூபாய் தான் உங்களுக்கு கடன் இருக்கு. இவங்க ரிசர்வ் பாத்தீங்கன்னா 594 கோடி வச்சிருக்கிறதுனால ரிசர்வ் கடன்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருசா. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். அதுல ப்ரொமோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2019ல 38% ஹோல்டு பண்ணிருக்காங்க. அது இன்ன வரையும் பாத்தீங்கன்னா அந்த 38%லேயே தான் மெயின்டைன் பண்றாங்க. எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா 5.9% எஃப்ஐஐ ஹோல்டு பண்றாங்க. டிஐஐ பாத்தீங்கன்னா 29% டிஐஐ ஹோல்டு பண்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இந்த கம்பெனிக்கு. பப்ளிக் பாத்தீங்கன்னா 26% இந்த கம்பெனியை ஹோல்டு பண்றாங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி மக்கள்கிட்ட சேல்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபேன் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஃபேன்ல நிறைய வெரைட்டி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏசி, வாட்டர் ஹீட்டர், ரூம் ஹீட்டர் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ரூம் ஹீட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. வாட்டர் ஹீட்டர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லைட்னிங், வீட்டுக்கு தேவையான எல்இடி லைட் இந்த மாதிரி பொருட்களை மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து சுவிட்ச் கியர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்இடி லேம்ப், டியூப், பர்சனல் லைட்டிங் இந்த மாதிரி வந்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் முக்காவாசி பொருட்களை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றது. ஒரு புது வீடு கட்டினாலும் சரி, ஏற்கனவே ஒரு பழைய பொருட்களை ரீப்ளேஸ் பண்ணணும்னாலும் சரி, எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன கம்பெனியை விட இதெல்லாம் ஒரு பிரபலமான, இந்தியாவில் ஒரு பிரபலமான கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனியை மக்கள் அதிகம் வாங்கவும் விருப்பம் உள்ளவங்க இந்த மாதிரி கம்பெனி மேனுஃபேக்சரிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அதிகமா வாங்குவாங்க. அதனால இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டைம்ல நம்ம ஒரு 10ல இருந்து 15% ஹோல்டு பண்ணோம்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நல்ல கம்பெனி நம்ம சேனல்ல அனலைஸ் போட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதையும் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த கம்பெனி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.